மகா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து சூர்யா மனசை மாற்றணும், அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. மகா இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. மகாவை நம்மளோட தூரமாக்கணும். நம்ம கிட்டேருந்து மகா அவளே வந்து விலகி போகணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து வந்து ஐஸ்கிரீம் பார்லர் போகிறது, சுற்றுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் நம்ம மகா என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் ஐஸ்கிரீம் வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா வந்து என்னை வெறுத்துட்டாரா, அப்போ வந்து இந்த பொண்ணை தான் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்களா. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து சரி இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா சூர்யா வந்து அந்த பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறதும், அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே கூட்டின்னு வந்து அந்த பொண்ணு கூட அரட்டை அடிக்கிறதும், அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாரு. அதை பார்த்த மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இதோட அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவரோட சந்தோஷத்தை அவர் தேடி போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் என்னை திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து மகா போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கதறி அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை பாட்டி அங்கே வராங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு சூர்யா வந்து நடிக்கிறான், உண்மையிலேயே அவன் வந்து உன்னை விரும்புகிறான், ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்க அவனுக்கு மனசு இல்லை, அதை நீ தான் எடுத்துகிட்டு வரணும், அவனோட காதலை நீ தான் வெளியே எடுத்துகிட்டு வரணும், அவன் உடனே வெறுப்பேற்றதுக்காக வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பழகுறான், இதுதாம்மா உண்மை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அவன் இப்படிலாம் பண்ணால் உன்னை வெறுப்பேற்றணும், நீ விலகிற வேண்டாம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், நீ பண்ணால் என்ன தப்பு இருக்குது, இதே மாதிரி நீயும் பண்ணு, அப்போ அவனுக்கு உண்மை புரியும்ல, நம்ம உண்மையிலேயே வந்து அவன் வந்து உன் மேலே காதல் வச்சுருந்தா கண்டிப்பாக அது வெளியே வரும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு மகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன்படி வந்து பாட்டி வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி வந்து செட் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, மகா வந்து கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ சூர்யா வந்து காலை எங்கே கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஊர்லேருந்து எங்கள் மாமா வராரு, அவர்னா எனக்கு என்னென்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், அவரை போய் நான் ரிசீவ் பண்ணுறேன் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமாவா, என்ன புதுசாக எதுவும் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து வேணும்னே வந்து மகா முன்னாடி பேசி பேசி பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட ரொமான்டிக்காக. அதெல்லாம் கண்டுக்காமல் மாமாக்கு டைம் ஆகிடுச்சுங்க, அவர் வந்துருவார், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன இப்போ நான் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன், அது கூட கவனிக்காமல் மாமா மாமான்னு ஓடுறா, யார் அந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் மாமாவை ரிசீவ் பண்ணிட்டேன், அதனால் நேராக ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து மாமாவை ஆஃபீஸ் கூட்டின்னு வராரா, யார் அந்த மாமாவும் இருக்கும், ஒரு வயசானவன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வேலையை பார்க்குறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த நெருக்கமாக இருக்க தோழிக்கிட்ட சொல்கிறாரு, அவளை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நெருக்கமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, மாமான்னு யாரோ கூட்டின்னு வர போகிறாளாம், சரி விடு, வயசானவரை கூப்பிட்டு வந்து இங்கே எதுக்கு விடுறானே எனக்கு தெரியல அப்படின்னோடனே சரி பார்க்கலாம் அதையும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. ஒருவேளை யங்ஸ்டர்ஸ் ஏதாவது இருப்பானோ, சேச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, மாமா தானே சொன்னா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீ ஏன் இவ்வளோ வந்து டென்ஷன் ஆகிற, ஒருவேளை உனக்கு பொறாமையா, அவள் யார்கிட்ட பழகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. உடனே வந்து அதெல்லாம் எனக்கு பொறாமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெளியே வந்து பார்க்குறாரு, வீட்டில் உள்ளே நின்று பார்க்குறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவனுக்கு பொறாமை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அவரோட சீட்டை எட்டி பார்க்குறாரு. பார்த்தா மகா வரல, டைம் என்ன ஆயிடுச்சு இன்னும் கூட வரமாட்டேங்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கார்லேருந்து அவங்க மாமாவோட இறங்குறாங்க. மகா பார்த்தா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அந்த பையன், பார்த்துட்டு அசந்தே போகிறார், இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையனா, இவனை எங்கே கூட்டிகிட்டு வரா அப்படின்னோடனே இவரா மாமா அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. பார்த்தியா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஒன்றும் என்னோட ஹேண்ட்ஸம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சொன்னால் எங்கே நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, நம்ம மகா இவர் தான் என் மாமான்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் லக்கி தான், உண்மையிலேயே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இவளை கல்யாணம் பண்ணி ஃபாரின் கூட்டின்னு போகலான்னு தான் வந்தேன், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளோட அழகு உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு நம்மளால் மகாவை பற்றி அப்படி பொழுது தள்ளுறாரு. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு செம எரிச்சலாக இருக்குது, என்ன இவன் ஓவரை வர்ணிக்கிறானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இது முடியுது.